ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையில் டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய வைரலான டாப்பிக்காக ஒரு 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காகவே நம்ம சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவங்களோட இந்த ஒரு டிவோர்ஸ் மேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதாவது உண்மையிலே இவங்களுக்கு விவாகரத்து தானா இல்லை வதந்தியா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒய்ஃபான ஆர்த்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு விவாகரத்து ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னப்ப ஆர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சோசியல் மீடியா சைடு ஒரு போஸ்ட் போட்டாங்க. என்ன அப்படின்னா ஜெயம் படத்தை பற்றியும் டிக் டிக் அந்த படத்தை பற்றியும் அதுக்கப்புறம் மேடிட் டு ஜெயம் ரவி இதெல்லாம் வச்சதை பார்த்து இல்லை அவங்களுக்கு இடையில விவாகரத்து அப்படின்ற டாபிக் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா சைடு தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் தன்னோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கப்பிள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதை பார்த்து ஓகே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் பல பேர் பல விதமாக இதாக இருக்குமா அதாக இருக்குமா மாமியார் தான் காரணம் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ அந்த வதந்திக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவியோட ஒய்ஃப் என்ன அப்படின்னா பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி ரவியோட சோசியல் மீடியா சைடு Q&A செக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த Q&A செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் ஜெயம் ரவியோட ஃபோட்டோஸ்லாம் உங்களோட சோசியல் மீடியா சைட் டெலீட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டப்போ என்னோட ப்ரொஃபைலில் என்னோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கணும், என்னோட ஹஸ்பண்டை பற்றியும் என்னோட குழந்தைகளை பற்றியும் நான் இதில் ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 2 பேருமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக கூட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட படங்கள் இப்போ ஒழுங்காக ஓடாததுனால அதை ஹிட் ஆக்குறதுக்கான ஒரு ட்ரிக்காக மேபி இதை யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னாலும் சிலர் என்ன அப்படின்னா இதுதான் விவாகரத்துக்கான முதல் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இன்னும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாததுனால இப்படி சொல்லி மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பாய். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.